அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. 11/12/2016 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி துவாதசி பிரதோஷம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் பட்டாபிஷேகம். தங்கக் குதிரையில் பவனி வரும் காட்சி. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஹனுமாருக்கு திருமஞ்சன சேவை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம். சித்திரை சுவாதி.
மகாகவி பாரதியார் பிறந்த திருநாள் இன்று. டிசம்பர் 11, 1882 135 ஆண்டுகளுக்கு முன்பு மகாகவி பாரதியார் தோன்றினார். அவர் திருமூலருடைய திருமந்திரத்திலே மிகவும் தோய்ந்தவர். எல்லா அருட்பாடல்களையும் உள்வாங்கிக் கொண்டுதான் பாடல்கள் பாடுகின்றார். எனவே இந்த 4ஆம் தந்திரத்திலே சக்தி ஆகமத்தை, சிந்தி ஆகமத்தை எவ்வாறு நமக்கு சொல்லுகின்றாரோ, 8வது தலைப்பிலே ஆதார ஆதயத்தை சொல்லுகின்றாரோ, இன்றைய தினம் பாரதி பிறந்த நாள் என்பதனாலே அந்த சிந்தனை எனக்கு வருகின்றது. 1211வது திருமந்திர பாடல் சிவனுடைய பெருமையும் சக்தியினுடைய பெருமையும் நமக்கு சொல்லுகிறது. பாரதியார் சிவன் மேலையும் கண்ணன் மேலையும் ஈடுபாடு கொண்டவர். ஆனால் பராசக்தியின் மேல் செய்யும் கவிதை பராசக்தியால் செய்யப்படும் கான் சொன்னார். எனக்கு இந்த கவிதை எழுதுகிற ஆற்றலை யார் கொடுத்தாங்கன்னா பராசக்தி கொடுத்தாள். எனவே சக்திதாசன் என்றே தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாரதி. அப்படிப்பட்ட சக்தியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற 1211வது திருமந்திர பாடல் ஆலம் உண்டான் அமுது ஆங்கு அவர்தம் பதம் சால வந்து எய்தும் தவத்து இன்பம் தான் வரும் கோழி வந்து எய்தும் குவிந்த பதவையோடு ஏல வந்து ஈண்டி இருந்தனல் மேலே. இங்கே என்ன அழகான கருத்து என்றால் ஆலம் உண்டான். ஆலம் என்றால் ஆழகால விஷம். இப்பொழுது கூட நம்முடைய சில மனிதர்கள் வாழ்க்கையினுடைய எல்லைக்கு சென்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். மிகவும் தவறானது. நாம் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றோம். எனவே வாழ்வதற்காக பிறக்கின்ற பொழுது மனதிலே உறுதி வேண்டும். காலத்தை வெல்லுகின்ற ஒரு போர் மனப்பான்மை வேண்டும். அதை சிவபெருமான் நமக்கு சொல்லுகின்றார். ஆழகால விஷத்தை உண்டவர். அவர் கூட ஒரு காலகட்டத்திலே ஆழகால விஷத்தை ஏன் உண்டார்னா தற்கொலைக்காக உண்ணவில்லை. இந்த உலகில் உள்ள மக்களை காப்பதற்காக அதை எடுத்து தான் உண்டார். அப்படி ஆழகாலம் உண்டவருடைய அவர் சக்தி மீண்டு எழுந்ததற்கு காரணம் அம்பிகை என்ற ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கின்றார். அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, அபிராமி அந்தாதியில் 5வது பாடல். அதாவது சிவன் ஆழகால விஷத்தை கொடுத்த உடனே பராசக்தி கழுத்திலே போய் கை வைத்தாளாம். இப்படி ஆழகால விஷத்தை அருந்து விட்டீர்களே என்று. அம்பாளுடைய பராசக்தியினுடைய கரங்கள் சிவனுடைய தொண்டையிலே பட்ட உடனே ஆழகால விஷம் அமுதாக மாறியது. ஆலம் அமுதம் ஆனது. ஆலம் உண்டான் அமுது ஆங்கு அவர்தம் பதம். ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ கூட நல்ல மனைவி இருக்கின்ற பொழுது யாரும் அது போன்ற தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். சிவன் சக்தியைப் போல ஆலம் உண்டான், அந்த ஆலம் அமுதாக மாறியது அன்னையினால். சால வந்து எய்தும் தவத்து இன்பம் தான் தரும். சால மிகவும் அதிகமாக இன்பம் வந்து எய்தும். வாழ்க்கையிலே துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்தை தான் நாம் அனுபவிக்கின்ற பொழுது தடுமாறுகிறோம். துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது தெளிவாக இருக்க வேண்டும். பாரதியார் பாடினார், துன்பம் வருகின்ற போது சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு பாப்பா, துயரம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. பாப்பா பாட்டில் பாடுறார். எனவே துன்பம் வருகின்ற பொழுதுதான் மனிதன் நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிமிர்ந்து நின்றால் இமயமே வளைந்து கொடுக்கும். அப்படி நிமிர்ந்து நிற்கின்ற தன்மை எதனால் வரும் என்றால் பக்தியால் தான் வரும். அம்பிகையை வணங்குகின்ற சக்தியால் வரும். கோழி வந்து எய்தும் குவிந்த பதவையோடு ஏல வந்து ஈண்டி இருந்தனல் பதவை அப்படின்னு ஒரு சொல். அதற்கு தலை உச்சின்னு பேர். இந்த திருமந்திரம் முழுக்க ஒரே செய்தியை சொல்லுகின்றார். நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞையில் கொண்டு வந்து அப்படி நிறுத்தி சகஸ்திர தளத்தில் அப்படி அந்த சக்தியை மேல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் திருமூலர் சொல்லுகின்ற கருத்து. எனவே நாம் மோகத்திலும் காமத்திலும் நம்முடைய சக்தியை வீணடிக்காமல் ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவே நம்மை ஈர்ப்பதெல்லாம் மோகம், காமம். நாம் அதிலிருந்து 5 புலன்களையும் அடக்கி கொண்டு ஞானத்தை பெற வேண்டும். அப்படி ஞானத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அம்பிகையின் மேல் பக்தி செய்ய வேண்டும்.
அப்படி அம்பிகையின் மேல் பக்தி செய்தால், அம்பிகையினுடைய அருள் இருந்தால் நாம் பெரிய கவிஞனாக மாறலாம். ஒரு பாரதியாரை போல மாறலாம், காளிதாசனை போல மாறலாம். நாம் முன்பு பார்த்தோம் இதே திருமந்திரத்தில், காளமேகம் என்ற ஒரு கவிஞனை தம்பலம் என்ற தாம்பூலத்தின் மூலமாக உருவாக்கியவள் அன்னை அகிலாண்ட நாயகி திருச்சியிலே. அப்படி அம்பிகையினுடைய ஒரு கருணை இருந்தால் விஷம் குடித்தவர்கள் கூட அந்த விஷத்தை அமுதமாக மாற்றி விடுவார்கள் என்பதைத்தான் 1211வது திருமந்திரத்திலே மிக அழகாக திருமூலர் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பூதம் சரச்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றாலே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும். அந்த ஸ்ரீரங்கத்தில் விசேஷமான அனுபவங்கள் பல உண்டு. அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் தீபத் திருவிழா என்று பார்க்கின்றோம். அப்படி அழகான தீபங்கள் ஏற்றி வைத்து திருவிழாவாக உற்சவமாக கொண்டாடக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம், ஒரு உயர்ந்ததான திருத்தலம் என்று சொன்னால் அது திருவரங்கம்தான். அதனால்தான் பெரியாழ்வார் ஸ்ரீரங்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது 3 திருமொழிகளில் திருவரங்கத்தினுடைய அனுபவத்தை எல்லாம் பேசுகின்றார். அப்படி அவர் திருவரங்கநாதனை, ஸ்ரீரங்கநாதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ராமனுடைய அவதார நிலைகளையும் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல் லீலைகளையும் மிகவும் பரக்க பேசுகின்றார். ஓரிடத்தில் பார்த்தால் தசாவதார அனுபவத்தை கூட பிழிந்து கொடுக்கின்றாரோ என்று சொல்லுவது போல அந்த அனுபவமானது அமைகின்றது. அப்படிப்பட்ட திருமொழியைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக பல்லாண்டு என்பதனை பாடிக்கொண்டே வந்தார். அதன் பிற்பாடு யசோதையே மீண்டும் ஆழ்வாராக பிறப்பெடுத்தது போல கண்ணனுடைய லீலைகளை எல்லாம், கண்ணனுடைய அவதார நிலைகளை எல்லாம் மிகவும் பரக்க பேசினார் என்று பார்க்கின்றோம். ராமனை பற்றி காட்டுவதற்காக அனுமனாகவே பாவித்து கொண்டு பாடிய பாசுரங்களை எல்லாம் அனுபவித்தோம். இன்று நம்முடைய அனுபவத்திற்கு திருவரங்கம்தான் தென்படுகின்றது. இந்த திருவரங்கத்திலே எம்பெருமான் எப்படி இருக்கின்றார், அவருடைய திருமேனி எப்படி இருக்கின்றது, அவருடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கின்றது என்று அனுபவிக்கின்றார். மருமகந்தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானூர் திருமுகமாய்ச் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே என்று அழகாக காண்பிக்கின்றார். எம்பெருமான் பெருமாளினுடைய அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்கின்றது, ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த சேவையானது எப்படி நமக்கு காட்சி அளிக்கின்றது என்றால், ஆங்காங்கே தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவாம். அந்த மலர்களை பார்த்தால் எம்பெருமானுடைய நினைவு, அவருடைய திருமுகத்தினுடைய அழகு ஆழ்வாருக்கு நினைவில் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட அழகான திருமுகம், அதற்கு பக்கத்தில் கருமையான நிறத்தை கொண்ட அழகான அடர்ந்த நீலம் என்கின்ற அந்த நிறத்தை கொண்ட குவளை மலர்களை ஆழ்வார் காண்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது எம்பெருமானுடைய திருமேனியினுடைய நிறமாக அவருக்கு தோன்றுகின்றது. ஒரு பக்கம் திருமுகமும் மறுபக்கம் திருநிறமும் அப்படியே மலர்ந்து மலர்ந்து ஒன்றோடொன்று போட்டி போட்டு கொண்டு மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த திருவரங்கத்தில் மலர்கள் மலர்ந்து பூத்து குலுங்குகின்றன. எதை பார்த்தாலும் ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய நினைவுதான் தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட புனலரங்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் என்ன செய்தான் தெரியுமா? ஓரிடத்தில் பிறந்து இறந்து பல நாள்கள் ஆகிவிட்ட குழந்தையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஓரிடத்தில் மற்றோரிடத்தில்
பிறந்தவுடனே இறந்து போன குழந்தையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் இந்த இடத்தில் என்ன செய்தான் என்றால், பிறக்கும் முன்பே இறந்து விட்டதாம். எவ்வளவு பெரிய சோகம், எவ்வளவு பெரிய வருத்தம்! யாருக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்தது? இந்த அபிமன்யுவனுடைய மகன். அபிமன்யு ஏற்கனவே அந்த பாரத போரில் இறந்து விட்டான். அவனுடைய மனைவி ஒரு கருவை தாங்கி இருக்கின்றாள். அந்த கருவையும் இல்லாமல் செய்வேன் என்று அஸ்வத்தாமன் ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துகின்றான். அந்த அஸ்திரத்திற்கு பெயர் அபாண்டவாஸ்திரம் என்பது. பாண்டவர்களுடைய வம்சமே இல்லாமல் செய்து விடுவேன் என்பதுதான் அந்த அஸ்திரத்தினுடைய பெயர், அதனுடைய குணம். அந்த அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டான். அது நேராக கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தையை பாதித்து விட்டது. அப்படியே எரிந்து கரிக்கட்டையாக உயிர் இல்லாமல் வந்து விழுந்ததாம் அந்த சிசு. அதனுடைய தாய் எம்பெருமானை வேண்டிக் கொண்டாள், கண்ணபெருமானை நினைத்து கொண்டாள். உடனே கண்ணபெருமான் தன்னுடைய திருவடிகளால் அந்த கரிக்கட்டையாகியிருந்த சிசுவை தீண்டினானாம். அப்படி தீண்டுகின்ற பொழுது என்ன கூறினான்? அதுதான் நம்முடைய அனுபவத்திற்கு விசேஷமாகின்றது. அப்படி தீண்டுகின்ற பொழுது, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நான் பேசுவது சத்தியம் என்பது உண்மையானால், இந்த குழந்தை பிழைத்து எழட்டும் என்று கூறினானாம். அதன்படி அந்த குழந்தை உயிரோடு எழுந்தது என்று பார்க்கின்றோம். அப்போ எம்பெருமானுடைய நிலைப்பாட்டினை நாம் உணர்ந்து அந்த கண்ணனுக்கே நாம் சரணாகதி செய்வோம்.